ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி இறால் கறி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இறால் 1/2 கிலோ, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், முந்திரி 1/2 கப்பு, நறுக்கிய வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் 2, எள்ளு 1 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல காய்ஞ்ச மிக்சியில் இந்த முந்திரியை போட்டு நல்லா மாவை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இறாலை நல்லா கழுவி ஒரு கொதிக்கிற தண்ணீரை போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு அந்த தண்ணீரிலேருந்து இறால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க. போட்டு இஞ்சி பூண்டு விழுது, இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஆப்ப சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்து பெசரி ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் எள்ளு போட்டு தாளித்து அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதும் இந்த மாவாக அரைச்சி வச்சுருக்க முந்திரியை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு அது கொஞ்சம் கொதிக்கும் போது இந்த இறால் ஊற வச்சுருக்க அந்த மசாலாவோடு அதை கடாயிலேயே அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அதை நல்லா சிறு தீயிலேயே வச்சு அப்பப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் முந்திரி சீக்கிரமே அடிப்பிடிச்சிடும்ன்றதுனால சிறு தீயிலேயே வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. கடைசியாக ஒரு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து விட்டு பரிமாறுங்க. இதுவே பெங்கால் இறால் கறி. இது ரைஸ்க்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.